இந்த இந்தி திணிப்புக்கு ஒரு அளவு இருக்கணுங்க. மத்திய அரசு, அதாவது இந்த ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை என்ற பேரில் இந்தியில் பேரை வச்சுக்கிட்டு அதை இந்தியில் எழுதிட்டு அதுவே தமிழில் எழுதிட்டு இந்திய தமிழில் எழுதிட்டு அதே இந்திய இங்கிலீஷில் எழுதுகிறாங்க. இது மாதிரி இப்போ பாருங்கள், தமிழில் மட்டும் இந்திய திணிக்கலை, இங்கிலீஷ்லேயும் இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இது முதல்வர் பயங்கரமான கோபத்துக்கு ஆளாக்கிருச்சு. முதல்வருடைய கோபத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்தி திணிப்பு தமிழில் மட்டும் இல்லை, ஆங்கிலத்திலையும் இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்றத அவருடைய ஆதங்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு முதல்வர், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதே முதல்வர் சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க கடைகளுக்கெல்லாம் தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்ட்டு அந்த இருமொழி கொள்கை இருக்கு இல்லையா, அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. உங்கள் கடைக்கு ரெயின்போ அப்படின்னு பேர் இருக்குதுன்னா RAINBOW கரெக்டாக சொல்லிட்டேன்னா ரெயின்போ அப்படின்ட்டு இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. அதவே நீங்கள் மொழிபெயர்க்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழில் வானவில் கடை அப்படின்னு சொல்ல தேவையில்லை. RAINBO அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போன்னு தமிழில் எழுதுனா போதும்னாரு. இதுதான் ஸ்டாலினுடைய இருமொழி கொள்கை, தமிழக முதல்வருடைய இருமொழி கொள்கை, தமிழ்நாடு அரசினுடைய இருமொழி கொள்கை. அதாவது ஆங்கிலத்தை தமிழில் கலக்கலாம் அல்லது தமிழில் ஆங்கிலத்தை கலக்கலாம், அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஓகேயா. ஆனால் இந்திக்காரங்க மட்டும் இந்திய தமிழில் கலந்துடக்கூடாது, இந்திய இங்கிலீஷில் கலந்துடக்கூடாது. முக்கியமாக ஏங்க என்னங்க உங்கள் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை எவ்வளவு கேவலமாக இருக்குது. இந்த மும்மொழி கொள்கை எவ்வளவு கண்டிக்கத்தக்கதோ அந்த அளவிற்கு தமிழக முதல்வருடைய, தமிழ்நாடு அரசினுடைய, திமுக தலைவர் ஸ்டாலினுடைய இருமொழி கொள்கையும் கண்டிக்கத்தக்கது. உங்கயா முதல்ல ஒரு மொழியை கற்றுக்கங்க, உங்கள் தாய்மொழியை கற்றுக்கங்க. அப்புறமா அந்த தாய்மொழி வழி கல்வி கற்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம்.